நம்ம முன்ன ஒரு வீடியோல பார்த்த மாரி ஏகான் ஃபை தர்காரியன் ரொம்ப நல்ல அரசனாவும், மக்களுக்காக யோசிச்சு பல நல்ல விஷயங்கள பண்ற அரசனாவும் வாழ்ந்து வந்தான். இவனுடைய கடைசி காலகட்டங்கள்ல எசோஸ்ல த பேண்ட் ஆஃப் நயன் அப்படின்னு ஒரு கும்பல் உருவாக ஆரம்பிச்சுது. இதுல ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க, திருடங்க, கடல் கொள்ளையர்கள்னு எல்லாரும் இருந்தாங்க. இவங்களுக்கு தலைவனா பிளாக் ஃபயர் வம்சாவளியை சேர்ந்த மேரிஸ் பிளாக் ஃபயர் இருந்தான். இவங்களோட அட்டூழியம் எசோஸ்ல நாளாக நாளாக அதிகமாயிட்டே போச்சு. ஸ்டெப்ஸ்டோன்ஸ், டிஸ்பியூட்டட் லேண்ட்ஸ், தைரோஸ் போன்ற இடங்கள் எல்லாம் இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு. இந்த காலகட்டத்துல தான் ஏகான் ஃபை தர்கேரியன் இறந்து அவனுடைய பையனான ஜெஹரிஸ் டூ தர்கேரியன் அரசனா இருக்காரு. இந்த பேண்ட் ஆஃப் நைனுடைய ஆபத்தை உணர்ந்த ஜெஹரிஸ் டூ உடனே பெரும் படையை திரட்டுறாரு. எல்லா ராஜ்யங்கள்ல இருந்தும் போர் வீரர்கள் ஒன்னு சேர்றாங்க. அயர்லாண்ட்ஸ்ல இருந்து குவேலான் கிரேஜாய் தலைமையில 100 பெரிய கப்பல்கள், 1000 நைட்ஸ்களை கொண்ட படை, அதுக்கப்புறம் வெஸ்டர்லாண்ட்ஸை ஆட்சி பண்ணிட்டு இருந்த டைட்டோஸ் லானிஸ்டர் கிட்டத்தட்ட 10,000 படை வீரர்களை அனுப்பி வச்சாரு. இவங்க மட்டும் இல்லாம வெஸ்டரோஸுடைய மிக முக்கியமான இளவரசர்கள் மற்றும் நைட்ஸும் இந்த போர்ல பங்கேற்றுக்கிறாங்க. ஸ்டெஃபான் பரத்தியன், பிரெண்டன் டல்லி, டைவின் லானிஸ்டர், ஏரிஸ் டர்கேரியன், பாரிஸ்டன் செல்மி, ரிக்கார்ட் ஸ்டார்க்னு பல முக்கியமான இளவரசர்கள் இந்த போர்ல கலந்துக்கிட்டாங்க. ஜஹரிஸ் டூ டர்கேரியன் நேரடியா போர்ல பங்கு பெறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்போ அவருடைய ஹேண்ட் ஆஃப் த கிங்கா இருந்த ஆர்மண்ட் பராத்தியன், இப்பதான் ட்ராஜடி ஆஃப் சம்மர் ஹால்ல ஏகான் ஃபைய இழந்திருக்கோம், உடனே நீங்களும் போருக்கு போறது சரி இருக்காது அப்படின்னு சொல்லி ஆர்மண்ட் பராத்தியன் படைகளை வழி நடத்துறான். இவங்க எல்லாரும் கிபி 260ஆம் ஆண்டு ஸ்டெப்ஸ்டோன்ஸ்ல போய் இறங்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு போர் ரொம்ப கடுமையா நடக்குது. முதலாம் பிளாக் ஃபயர்ல நடந்த ரெட் கிராஸ் ஃபீல்ட் போருக்கு அப்புறம் அதிகமா ரத்தக்காவு வாங்கின போர் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஓர்மன் பரத்தியன் மேலிஸ் பிளாக் ஃபயர்னால வெட்டப்பட்டு கொல்லப்படுறான். லானிஸ்டர்ஸ் படைய வழி நடத்தின ஜேசன் லானிஸ்டரும் உயிரை விட போர் கொஞ்சம் கொஞ்சமா நைன் பெனி கிங்ஸ் பக்கம் போச்சு. இந்த சமயத்துல தான் சர் பாரிஸ்டன் செல்மி கோல்டன் கம்பெனியோட படைய ஊடுருவி போய் மேலிஸ் பிளாக் ஃபயரை நேருக்கு நேர் சந்திக்கிறாரு. ரெண்டு பேரும் கடுமையா சண்டை போட்டுக்கிறாங்க. கடைசியா செல்மி மேலிஸ் பிளாக் ஃபயரை சண்டையில ஜெயிச்சு மேலிஸ கொன்னுடுறாரு. இதோட பிளாக் ஃபயர் வம்சத்துல இருந்த ஆண் வாரிசு எல்லாம் அழிஞ்சு போச்சு. இந்த சம்பவம் மூலியமா பாரிஸ்டன் செல்மி வெஸ்டோஸ் முழுக்க அறியப்படுறாரு. இதுக்கப்புறம் நைன் பெனி வார்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா வலுவிழந்து முடிவுக்கு வந்துடுது. என்னதான் போர் முடிவுக்கு வந்தாலும் இந்த பேண்ட் ஆஃப் நைனுடைய அட்டகாசம் எசோஸ்ல அடுத்த 6 வருஷத்துக்கு தொடர்ந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா அவங்க யாரும் வெஸ்டோஸ் பக்கம் வரணும்னு நினைச்சு கூட பார்க்கல. இந்த போர் மூலியமா நிறைய நட்புகள் உருவாச்சு. அது காலப்போக்குல ராபர்ட் ரெபிலியன், கேம் ஆஃப் த்ரான்ஸ் நடக்கிறதுக்கு விதையாவும் மாறுது. ஆர்மண்ட் பரத்தியன் இறந்ததுக்கு அப்புறம் ஸ்டெஃபன் பரத்தியன் ஸ்டாம்சென்டோட தலைவனா மாறுறான். ஸ்டெஃபன் பரத்தியன் அவனோட சண்டை போட்ட ஏரிஸ் டூ டர்கேரியன் மற்றும் டைவின் லானிஸ்டரோட இருந்த நட்பை நல்லபடியா தொடர்ந்தான். ஏரிஸ் டர்கேரியன் டைவினை நைட்டாவும் அங்கீகரிச்சான். காலப்போக்குல ஏரிஸ் அரசனானதும் டைவினை ஹேண்ட் ஆஃப் த கிங்காவும் ஆக்கினான். லார்ட் ஆஸ்டர் டல்லி லார்ட் பெய்லிஷோட நெருங்கிய நட்பு பாராட்டினான். லார்ட் பெய்லிஷ் லார்ட் ஆஸ்டருக்கு அயராம உழைச்சான். இதுக்கு நன்றி செய்யும் வகையா பெய்லிஷோடைய பையனான பீட்டர் பெய்லிஷ ரிவரனுடைய வார்டா ஏத்துக்கிறான் லார்ட் ஆஸ்டர். இப்படிதான் பேலிஷ் பின்வரும் காலங்கள்ல கேட்லின் டல்லிய சந்திக்கிறான். அவங்களுக்குள்ள நட்பு உருவாகுது. இதோட விளைவு என்ன அப்படின்றத நம்ம கேம் ஆஃப் த்ரான்ஸ்ல பார்த்திருப்போம். ஜான் ஆரியன், ஸ்டெஃபான் பரத்தியன் மற்றும் ரிக்கார்ட் ஸ்டார்க்குடைய நெருங்கிய நண்பனா மாறுறாரு. இந்த நட்பு தான் காலப்பின்னால ஜான் ஆரியன் இவங்களுடைய பசங்களான ராபர்ட் பரத்தியன் மற்றும் எடார்ட் ஸ்டார்க்க த வார்ட் ஆஃப் ஏரியா ஏத்துக்க உதவுச்சு. இந்த நட்பு தான் ராபர்ட் ரெபிலியன்ல தர்காரியன்ஸ்க்கு எதிராக போர் செய்யவும் ரொம்பவே உதவியா இருந்துச்சு. ராபர்ட் பரத்தியனும் நெட் ஸ்டார்க்கும் எப்படி கடைசி வரைக்கும் நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க அப்படின்றத நம்ம கேம் ஆஃப் த்ரான்ஸ்லயே பார்த்திருப்போம். இப்படி கேம் ஆஃப் த்ரான்ஸ்ல நடக்கிற பல சம்பவங்களுக்கு ஆரம்ப புள்ளியா இருந்தது தான் இந்த நைன் பெனி கிங்ஸ் வார். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.